ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சாமியா மிராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி அடை. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஸோ இந்த அடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு ராகி மாவு நான் எடுத்திருக்கேங்க. ஒரு 1/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், ஓகேங்களா? இது எல்லாமே வந்து அந்த பவுடர்ஸில் வந்து நீங்கள் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க. ஏன்னா வந்து வெங்காயத்துலேருந்தும் அந்த கேரட்லேருந்தும் தண்ணி வரும். ஸோ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகட்டும், ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு இது பண்ணிங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. இந்த அடைக்கு தொட்டுக்க வந்து நம்ம ஒரு வெங்காய தொக்கு தான் நம்ம பண்ண போகிறோம், ஓகே? ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வெங்காயத்துலேயும் தண்ணி வரும், கேரட்லேயும் தண்ணி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ராகி அடை பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அது தொட்டுக்க வந்து நம்ம ஒரு வெங்காய தொக்கு பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு போட்டு வறுத்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காது, அதாவது வெங்காயம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்புறம் 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா வதக்கி விடுங்கங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி 2.5 தக்காளி நான் எடுத்திருக்கேங்க. அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு போடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பிசையும் போது ஸ்க்யூஸ் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து இறங்கும், ஓகேங்களா? ஸோ அது ஈஸியாக வந்து குக் ஆகிடும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா சுண்டி வரணும், ஓகேங்களா? இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும், ஓகேங்களா? இந்த தொக்கு பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த தொக்கு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க, நல்லா திக்காகட்டும். நம்ம இப்போ வந்து ராகி அடை பண்ணிடலாங்க. ஸோ நான் இது என்ன பேப்பர் பார்த்திங்கன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இலை இல்லை. ஸோ அதனால் பார்ச்மெண்ட் பேக்கிங் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய ஒரு உருண்டையாக வந்து நீங்கள் வந்து அந்த ராகி இதை நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இனிஷியலாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் வந்து டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வச்சுட்டு நீங்கள் நல்லாவே டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கினேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகுங்க. இலை இல்லாத போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு கல் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடை நீங்கள் போட்டுருங்க. நல்லா டேப் பண்ணி விடுங்க. அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அடை வந்து கல்லில் நல்லா ஒட்டிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ச்மெண்ட் பேப்பரை மெதுவாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 2 சைடு வந்து நல்லா வெந்து வரட்டுங்க. ஸோ டேஸ்டியான, சுவையான, ஹெல்த்தியான ராகி அடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ சர்விங் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஸோ இன்னொரு தடவை நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? நல்லெண்ணெய் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாரத்துக்கு 2 தடவை வந்து ராகி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்கங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது ஒரு 2 அடை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ வந்து ஸ்டஃபியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். கேரட் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது தான். முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து கொடுங்க. இது வந்து அவங்களுக்கு சட்னி வச்சு சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் வந்துட்டு ஜாகரி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கரை தூள், அதை வச்சு நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க.
Till then, take care. Bye bye. See you soon in next video.